எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம்னால் எல்லா அமைச்சர்களும் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஓட்டு தேடி. ஸோ அவங்க உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு வந்து சில விஷயம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். மறக்காமல் பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுபோல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த சின்ன ஒரு காணொலி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு அமைச்சர் எப்படி வருவார்னா, எங்களுக்கு மீண்டும் ஆட்சி அமைக்க ஓட்டு கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக பணிவோடு அவர்கள் உங்களிடம் கேட்பார்கள். அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது எல்லாம் ஒன்று தான். யாருக்கிட்ட வந்திருக்கிறாய் என்று தெரியுமா? எல்லா நலத்திட்டங்களையும் வெறும் உங்கள் தொண்டர்களுக்கு மட்டும் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அல்வா கொடுத்து நீ ஓட்டு கேட்கிறாயா? எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னாயே, வெறும் உங்கள் தொண்டர்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு உனக்கு வேண்டுமா ஓட்? எங்கள் வரி பணத்தில் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ பஸ்ஸை ஓசி என்று உன்னுடைய அமைச்சர் சொன்னாரே, அப்பொழுது எங்கு சென்றாய்? டாஸ்மார்க்கை மூடிவிடுவோம் என்று சொன்னீரே. எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் விதவைதான் ஆகிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் டாஸ்மார்க்கை மூடவில்லை. உங்களுக்கு வேண்டுமா ஓட்? மானம் சூறு சொரணை இல்லையா உனக்கு? உனக்கு வேண்டுமா ஓட்? சொல், யாரிடம் கேட்கிறாய் ஓட்? தேர்தல் வரும்போது மட்டும் எங்களுடன் இருக்கும் நீ மற்ற நேரங்களில் எங்களுடன் ஏன் இருக்கவில்லை? உமக்கு இன்று மட்டுமல்ல என்றுமே ஓட்டு இல்லை. வஞ்சகனே, என் கோபம் முற்றும் முன் இங்கிருந்து நீ ஓடிவிடு. ஓடு, உனக்கு இல்லை ஓட். நன்றி, வணக்கம். ஒரு புது கேண்டிடேட்டை உங்கள் தொகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வின் பண்ண வைங்க. கன்ஃபார்மாக அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஆல்ரெடி எம்எல்ஏவாக உள்ளவர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிங்கன்னா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி தான் அந்த தொகுதிக்கு ராஜா என்று ஆட்டோமேட்டிக்காக அவர் எண்ணி வருகிறார். அப்புறம் என்ன ஆகும்னா, அவர் 1 டைம் எம்எல்ஏ, 2 டைம் எம்எல்ஏ, 3 டைம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? திருப்பியும் அந்த தொகுதியில் உள்ள தொண்டர்களுக்கு சான்ஸ் கொடுக்காம நான் தான் ராஜா, இனிமேல் என் குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு ஆதிக்கம் செலுத்துகிறார். இப்படிப்பட்ட சில விஷயங்களை மாற்றுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கொடுத்து வின் பண்ண வச்சா மட்டும்தான் இதை நீங்கள் மாற்ற முடியும். அப்போ தான் நம்ம அந்த சரித்திரத்தையே நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொகுதியில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்போசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக வந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆள் எம்எல்ஏவாக நிற்கிறாரா, அவருடைய தாத்தா அப்பன் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா ஓட்டு கொடுக்காதீங்க. ஒரு புதுசாக ஒரு தொண்டர் நிற்கிறாருன்னா, ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்னா கூட அவருக்கு ஓட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.